தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. விவசாயி, என்ஜினியர் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ் AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. கால் 9944046643. நான் தான் அட்ராசிட்டி ஆறுமுகம் பேசுறேன். எல்லாரும் அட்டெண்ட் பண்ணீங்க. என்னப்பா தம்பி, ஒரு வழியா வந்துட்ட போல. ஆமாயா, ஒரே ஊர் ஃபுல்லா பயணம், ஒரே பயணிக்கிற சுற்றுலாவா இருந்தனால சோர்சஸ்ல தகவலை திரட்டிக்கிறதுனால லேட்டு. ஆனாலும் கரெக்டா லேட்டஸ்டா வந்திருக்கல. ஆனா அவ்வளோ லேட் ஆகுறது கேட்டா சோர்ஸ் கலெக்ட் பண்ண போறேன்னு சொல்றது. எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்காங்க உன் பேச்ச. இந்த என் பேச்சு என்னைக்குமே மாறாதியா. லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டான தகவலோட வந்திருக்கேன். அதுதான் மேட்ரு. என்ன விஷயம் சொல்லு. என்ன அப்படின்னா, முதல் விஷயம் நம்ம பார்த்துருப்போம், மலையானவர் ஃபாரின்ல இருந்து ரிட்டர்ன் ஆன உடனே ஒரு அதிரடி பிரஸ் மீட் கொடுத்தாரு. பிரஸ் மீட் கொடுத்த கையோட அந்த பிரஸ் மீட்லயே நடந்த சம்பவம் தான் சம்பவமாயிருக்கு. எப்ப வழக்கம் போல அந்த சொல்லுவாங்கல்ல, தோனியும் லாஸ்ட் பால் 6ம் ஒரு லவ் ஸ்டோரின்னு, அதே மலையாளவர் அந்த பிரஸ் மீட் ஒரு லவ் ஸ்டோரி தான் போலயே. எஸ், சம பிரஸ் மீட் வந்து அந்த ஸ்டோரி ஒரு லவ் ஸ்டோரியா தான் போயிட்டு இருக்கு. ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி இருக்கு. நம்ம பார்த்துருப்போம், இந்த பிரஸ் மீட்டோட கடைசியில் வந்து ஒரே பஞ்சாயத்துல தான் இந்த பிரஸ் மீட்டே முடிஞ்சுது. ரிப்போர்ட்டர் வந்து ரொம்ப இடக்கு மடக்கா கேள்வி கேட்க, அதுக்கு மலையாளவர் வந்து அப்படி சொல்ல அப்படின்ட்டு ஒரு இடக்கு மடக்கா முடிஞ்சிருக்கு. இந்த மாதிரி கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றேன் நான் வந்திருக்கேன். ரிப்போர்ட்டர் வந்து சஸ்பெண்ட் செஞ்சுட்டாங்களாமா. அந்த டிவி தலைமை வந்து ரொம்ப காண்டாயிடுச்சாம. என்னப்பா இது இப்படி இருக்கு, இப்படி சார் ரொம்ப பேர் அடிபட்டுருக்காங்க, சம்பவத்தினால சம்மந்தம்லாம் பேர் அதிகமாக அடிபட்டுருச்சேன்ட்டு யோசிச்சுட்டு சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களாமா. அவட என்னப்பா இது, அப்ப இனிமேல் மலையாளர்கிட்ட கேள்வியெல்லாம் ஜாக்கிரதையா தான் கேட்கணுமா, இல்லை கேள்வியை ஜாக்கிரதையா கேட்கணுமா? ஜாக்கிரதையா புரிஞ்சுக்கிட்டா சரி. நீங்க பேசுறது ஒண்ணுமே புரியல சார். ஒண்ணும் புரியல. கூட்டத்தை கலச்சிட்டு வீட்டை பக்கம் போங்க. எல்லாம் யாருக்கும் பேட்டி கிடையாது, ஒண்ணும் கிடையாது, போய் சொல்லுங்க. எல்லார்கிட்டயும் அப்படிதான் இருக்கணும்ன்றது பொதுவானது. இப்படி அடக்க மடக்க ஏதாவது கேட்கணுன்ற பேர்ல கேட்டா மாட்டி போன்றதுதான் பொதுவா சொல்றாங்க. சரி விடு, இது ஒரு புறம் இருக்குன்னா மிக முக்கியமான 2 விஷயத்துக்கு தான் நம்ம இன்னைக்கு வந்து கவனம் செலுத்த போறோம். என்ன அப்படின்னா, எல்லாமே இப்ப வந்து நாடாளுமன்ற தேர்தல்னு எங்க திரும்பினாலும் அரசியலை பார்த்தோம்னா நாடாளுமன்ற தேர்தல் நோக்கி தான் போயிட்டு இருக்கு. அப்படி பார்த்தோம் அப்படின்னா, முதல் விஷயம் என்னது, மதுரை தொகுதி குறித்து ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. மதுரை தொகுதியா? ஆஹா, ஹார்ட் பீஸ் ஆச்சே. ஆமா, நம்ம வந்து கல்ச்சுரல் கேபிட்டல் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லக்கூடிய மதுரையில வந்து நம்ம பார்த்துருப்போம், தொடர்ந்து வந்து 3 கட்சிகள் 4 கட்சிகள் நல்லா வலுவா இருக்கு. குறிப்பா பிரதான கட்சிகள் தான் அங்க வலுவா இருந்தாலும் மீதி சில கட்சிகளும் வந்து அங்கங்க லைட்டா ஒரு அங்கங்க அந்த மதுரை நாடாளுமன்ற தொகுதிக்குள்ள அங்கங்க சில பாக்கெட்ஸ்ல ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அதன் அடிப்படையில் எல்லாருக்குமே அங்கே வந்து MP வச்சுக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும், MLA வச்சுக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கும், அமைச்சர்கள் நம்ம கட்சி அங்கே வளரணையா, அது ஒரு கோட்டை அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்க இருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் இந்த வருஷ தேர்தலும் வந்து ஒரு களை கட்டி இருக்கு. இன்னும் ஒரு வருஷம் தான் இருக்கக்கூடிய நிலைமையில இறை கட்சியில இதற்கான மூவை வந்து ஒரு முக்கியமான ஒரு பிரமுகர் எடுத்திருக்காரு. என்னப்பா சொல்ற? எஸ், ஒரு வலது கை போல சேலத்துக்காருக்கு இருக்கக்கூடிய ஒரு ராஜா போன்றவர், செல்லமானவர். அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட் பாஸ். நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். என் மூஞ்சிக்கு முன்னால புகழாத, அது எனக்கு பிடிக்காது பாஸ். நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். அவர் இருக்காருல்ல, அவரோட மகன் வந்து அவரும் வந்து ராஜா போன்றவரு, சத்தியமா இருப்பவரு, ராஜா போன்ற சத்தியமா இருக்கக்கூடியவரு. அவர் வந்து தகவல் தொழில்நுட்பத்துல கலக்கிட்டு இருக்கிறவரு. விவாதங்கள்லாம் கூட நிறைய விவாதங்கள் வருவாரு. ஐடி விங்னா அவர்தான் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ அவர் வந்து ரொம்ப முயற்சிக்கிறாரா, மதுரை தொகுதியில் அவர் தான் போட்டிடுவார்னு கிட்டத்தட்ட உறுதியான மாதிரி இலக்கட்சி சோர்சஸ்லாம் சொல்றாங்க. குறிப்பா அவர் வந்து இவரு சேலத்துக்காரர் அவரோட பையன் இருக்காருல்ல, அவருக்கு ஜிகிரி தோஸ்து அப்படின்ற மாதிரி ஜிகிரி தோஸ்த் தான். அந்த ஜிகிரி தோஸ்த் அப்படின்றதுனால இவருக்கு எப்படியும் சீட்டு கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுதான் நமக்கு கிடைச்ச. ஆனா இங்கதான் அங்கதான் வந்தா விநாயக் அப்படின்ற மாதிரி விநாயக் வந்திருக்காரு. விநாயக்கா கௌஷிகா அது வந்து எண்ட் ஆஃப் த டே தான் தெரியும். இது விநாயகா கௌஷிகா, குறுக்க வந்தா கௌஷிகா இல்ல அங்கதான் வந்தார் விநாயகான்றது அது கடைசியில தான் தெரியும். யார் வந்திருக்கான்றது மேட்டர் இல்ல, எப்படி வந்திருக்காங்கன்றதா மேட்ரு. என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் இலக்கட்சியில இவர் தீவிரமா முயற்சிட்டு வர, மறுபக்கத்துல லோட்டஸ் கட்சி வந்து நாங்க மதுரை கண்டிப்பா நிக்க போறாங்க போடுறாங்க.
எஸ், அவங்களும் வந்து நாங்கள் கண்டிப்பாக நிற்போங்க. மதுரையில் நாங்கள் வந்து ஒரு சில முக்கியமான ஆள் நீங்கள் பிளான் பண்ணி வச்சுருக்கோம். இல்லை அப்படின்னா அவங்க வராட்டி கூட நாங்கள் கட்சியிலே மிக முக்கியமாக இருக்கக்கூடிய பல சிறந்த பேச்சாளர் ஒருத்தர் இருக்காரு, அவரையும் நாங்கள் திட்டம் போட்டுட்டு இருக்கோம். அவர் ஒரு பேர் ஆசிரியருங்கண்ணே அவரு, சரிங்களா? அவருக்குலாம் வந்து போட்டமே எம்எல்ஏ சீட் கிடைக்கும்னு நினைச்சாங்க, ஆனால் கிடைக்கல. ஸோ அவருக்கும் கிடைக்கும்னு சொல்றாங்க. ஸோ இது போல பல ஆப்ஷன்ஸ் எங்ககிட்ட இருக்கு. எங்களுக்கு வந்து பல தொழில எங்க கேண்டிடேட் இல்லை, நீங்க கிண்டல் பண்ணுவீங்க, இங்க எங்களுக்கு கேண்டிடேட் அதிகமா இருக்கு. அந்த அளவுக்கு ஆமா இருக்கும். இருக்கிறது 40 தொகுதி, அதுக்கு கேண்டிடேட் இருக்காதா? இல்லையா, ஒரு தொகுதியிலயும் கேண்டிடேட் ஒரு திறமையான கேண்டிடேட் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. அப்படி பார்க்கும்போது இங்க வந்து அவருக்கு ஆளே இல்லைன்னு சொல்லும்போது இங்க 4-5 பேர் இருக்காங்க, ரெடியா இருக்காங்க. நாங்க கண்டிப்பா இந்த தொகுதி வேணும் அப்படின்னு லோட்டஸ் கட்சியும் முரண்டு பிடிக்குதான். அதனால மதுரையிலும் கோவையை தொடர்ந்து மதுரையிலும் வந்து லோட்டஸ் வர்சஸ் இலை கட்சி அப்படின்னு 2 பேரும் வந்து எங்களுக்கு கூட்டு, நம்ம தான் கூட்டணி, நீங்க விட்டு கொடுங்க, நீங்க விட்டு கொடுங்கன்னு மாத்தி விட்டு கொடுங்க கேட்டு விட்டு கொடுக்குற மாதிரி யாரும் இல்ல, 2 பேரும் முயற்சிட்டு இருக்காங்க. ஸோ மதுரையில் களமிறங்குவது யார் அப்படின்னு கேள்வி கேட்டு ஆன்லைன் போல் நடத்துற அளவுக்கு ஒரு பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கு. இதுதான் நம்ம 2வது அப்டேட். ஆஹா, நீ 1000 நாளும் மதுரை எப்போதும் முத்துப்பாண்டி கோட்டடி. ஆமா, முத்துப்பாண்டி கோட்டை. ஆனா அங்கதான் வந்தான் வேலு அப்படின்ற மாதிரி. எஸ், இப்போ நம்ம பேச போற கண்டென்ட்டுக்கு பேக்ரவுண்ட்ல வந்து அஜினரவில் சாங்கா லைட்டா மைல்டா வச்சா கூட இது இல்ல. ஏன் அப்படின்னா அதுல எவ்வளவு ஸ்பீடு ஆக்ஷன் சீன்ஸ் டப்புன்னு அந்த பாட்டிலே காட்டுவாங்க. டக்குன்னு ஜீப் போகும், ஜிப்சிய கையில இதை தூக்குவாரு, தம்மு வச்சுக்கிட்டு தூக்குவாரு, கொன்றுவேன். அப்படிலாம் பேசக்கூடாது. அப்படிதான் பேசுவேன். இல்ல பேத்துருவேன் நீ. என்னது? கீழே வந்து புகைப்படத்தில் கீழே போட்டுருவாங்க, நம்ம எடிட்டர்ஸ் போட்டுருவாங்க, கவலைப்படாதீங்க. ஸோ அதெல்லாம் வந்துடும். ஸோ இது அந்த பாட்டுல எவ்வளவு சுவாரஸ்யமா இருக்கும். நம்ம எடிட்டர் லைட்டா அந்த பாட்டு போட்டாலும் நல்லா இருக்கும். 2 seconds later. போட்டுருவாரு. 10 seconds later. போட்டுருவாரு. 1 minute later. போட்டிருப்பாரு. 20 minutes later. ஸோ அந்த பாட்டுல வர மாதிரி ஐயோ இந்த அவஸ்தைப்படுறானே. இப்போ வந்து ஒரு முக்கியமான சீன்ஸ்ல வந்து யார் இறங்கி இருக்காரு அப்படின்னா நம்ம ஜி. என்னப்பா சொல்ற? எஸ், ஆமா, அமெரிக்கால வந்த உடனே அதிரடியா தடாலடியில் இறங்கி இருக்காரு நம்ம ஜியானவர். அவர் தான் வந்து தொடர்ந்து அடுத்தடுத்த கூட்டங்கள் நடத்தி பல விஷயங்களை பேசி வருகிறாரு. முக்கிய தலைவர்களை சந்திச்சு, கட்சியின் முக்கிய தலைவர்கள் இருக்காங்கல்ல, ஷா இருக்காரு, ராஜமான ஒருத்தர் இருக்காரு, கட்சி தலைவர் இருக்காரு, அது இல்லாம சந்தோஷமானவர் இருக்காரு, பலர் இருக்காங்களே, இவங்க எல்லாத்துக்கூட முக்கிய ஆலோசனை இருக்காரு. மறுபக்கம் வந்து லோட்டஸ் கட்சியும் வந்து பல முக்கியமான ஆலோசனைகள்ல தன்னோட சங்கம் இருக்கும்ல, தாய் அமைப்பு, அது கூட நடத்தி இருக்கு. இது போல பல விஷயங்கள் நடந்து வரக்கூடிய நிலையில வரக்கூடிய ஜூலை 6, 7, 8ஆம் தேதிகள்ல மிக முக்கியமான கூட்டங்களை நடத்த வந்து லோட்டஸ் கட்சி திட்டமிட்டு இருக்கு. இந்த கூட்டங்களின் போது ஒவ்வொரு திட்டத்தையும் வந்து தீவிரம் வகுத்து எப்படி அடுத்த 6-7 மாசங்கள் பயணிக்கணும், நாடாளுமன்ற தேர்தலில் எப்படி ஒரு அபாரமான வெற்றி பெறணும் அப்படின்றத திட்டத்தை வகுக்க இருக்காங்க லோட்டஸ் கட்சி. அதன் அடிப்படையில டெல்லியில ஒரு கூட்டம், கவுஹாத்தில ஒரு கூட்டம், ஹைதராபாத்ல ஒரு கூட்டம் அப்படின்னு நடத்த இருக்காங்க. பேங்காக்கில் ரவி மாதம் 23ஆம் தேதி, குவைத்தில் 22ஆம் தேதி, அமெரிக்காவில் ரவி மாதம் 30ஆம் தேதி, கலையின் பிறப்பிடமான சைனாவில் அன்னாரது விஜயம் பிரதி மாதம் 12ஆம் தேதி. நார்த், சவுத் அண்ட் ஈஸ்ட் இந்த டெல்லியில் நடக்கிற கூட்டத்தில் வந்து வட மாநிலங்கள் மற்றும் வந்து மேற்கு மாநிலங்கள் பங்கேற்கும். அதே போல கவுஹாத்தி நடக்கக்கூடிய இதுல வந்து கிழக்கு மாநிலங்கள் மற்றும் வடகிழக்கு மாநிலங்கள்லாம் பங்கேற்கிறாங்க. ஹைதராபாத்ல நடக்க இருக்கக்கூடிய விஷயத்துல வந்து தென் மாநிலங்கள் மற்றும் மகாராஷ்டிரா போன்ற கொஞ்சம் சவுத் வெஸ்டா இருக்கக்கூடிய மாநிலங்கள்லாம் பங்கேற்குது, கோவாலாம் பங்கேற்கிறாங்க. இந்த கூட்டங்களின் போது வந்து எல்லா மாநில தலைவர்கள் பங்கேற்கிறார்கள், மாநில பொதுச் செயலாளர்கள் பங்கேற்கிறார்கள், அதாவது அமைப்பு பொதுச் செயலாளர்கள். அது மட்டும் இல்லாம வந்து இந்த மாநிலங்களுக்கான பார்வையாளர்கள் இருப்பாங்கல்ல, அவங்களும் பங்கேற்கிறாங்க. ஸோ இந்த கூட்டங்கள்ல போது வந்து என்னென்ன பண்ணணும், அடுத்த திட்டம் என்ன, நாடாளுமன்ற தேர்தலில் எப்படி பங்கேற்கணும், கூட்டணி விவகாரங்கள், இது போல பல விஷயங்களை இன்புட்ஸை வாங்கிக்கிறாங்க. அதே போல சில இன்புட்ஸை கொடுக்க இருக்காங்க. இந்த கூட்டங்களுக்கு தலைமை தாங்க போவது வந்து தலைவர், கட்சியோட தலைவர், கட்சியோட அமைப்பு செயலர் மற்றும் நம்ம இவர் இருக்காருல, நம்ம மிஸ்டர் உள்துறை, அவங்க தான் தலைமை தாங்க போறாங்க. அப்ப நாம சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இந்த கூட்டங்கள் முடிஞ்சதுக்கு அப்புறமா
கூட்டணி கட்சிகள் அழைத்து, கூட்டணிக்குள் இருக்கும் கட்சிகள், புதிதாக கூட்டணிக்கு வர இருக்கும் கட்சிகள், இவங்க எல்லாத்தையும் அழைத்து வந்து ஒரு பிரம்மாண்டமான கூட்டத்தை நடத்த, நாம் ஏற்கனவே சொன்னது போல ஒரு பிரம்மாண்டமான தேசிய ஜனநாயக கூட்டணியின் கூட்டத்தை நடத்த வந்து லோட்டஸ் கட்சி முடிவு செஞ்சிருக்கே. ஆமாப்பா, அந்த பக்கம் அவங்க என்னன்னா அணித்துட்டுறாங்க. ஆமா, இவங்களும் காட்ட வேணாமா? எஸ், அவங்க வந்து அவங்களாம் நிறைய கட்சி சேர்ந்து 10 பேர் சேர்ந்து ஒரு ஆள் எதிர்த்தா அப்படின்ட்டு நம்ம சூப்பர் ஸ்டார் சொன்னா தெரியுமா? ஆமா, அதுதான் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். சரியா, சூப்பர் ஸ்டார் பஞ்சோட முடிக்கிறேன். உனக்கு ஹாப்பி நினைக்கிறேன். சூப்பர் ஸ்டார் எடுத்து உனக்கு பிடிக்கும். எனக்கு எப்ப தெரியுமா? டேட்டா ஏஜென்ட் ஐனோ, நீ ஒரு தலைவர் விசிறின்னு சொல்லாத வெளியே சொல்லாத. என்ன வெளியே தைரியமா சொல்லுவோம், இதெல்லாம் பேட்சியா அப்படின்ற மாதிரி. சரி, ஓகே, நானும் அடுத்த காலுக்கு வரேன். சீக்கிரமா இன்னும் சூடான தகவல்கள்லாம் வந்துட்டு இருக்கு. டெல்லியில லோட்டஸ் கட்சி ஒரு முக்கியமான முடிவு பண்ணிட்டு இருக்கு. அது குறித்த தகவல் நம்ம பண்ணிட்டு இருக்கேன். தம்பி சீக்கிரம் போன் எடுத்துரு, இல்லன்னா அவ்வளவுதான், பாத்துக்க. நாளைக்கு வரேன். சூப்பர் ஸ்டாரோட போட்டோ வருதுன்னு வச்சுக்கோங்க. அவர் எப்படி ஒரு ஸ்டைல்ல முன்னேறிக்கிட்டே போனாரோ அதே மாதிரி வேற வேற ஸ்டைல்ல நீங்க பிக்கப் ஆயிருவீங்க. சரி, வில்லன் போட்டா வந்து வில்லங்க மாயிரு. நான் தான் அட்ராசிட்டி ஆறுமுகம் பேசுறேன். எல்லாருமே அட்டன் பண்ணீங்க.